எப்படி வந்து கோலா உருண்டை உடையாமல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நான் இப்போ செய்ய போகிற இந்த மெத்தடில் நீங்கள் பருப்பு கோலா உருண்டை குழம்பு செஞ்சிங்கன்னா 100% இந்த உருண்டை உடையாமல் நம்ம சூப்பராக செய்யலாங்க. பிகினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுவாங்க இந்த கோலா உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு. அவங்கெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா 100% சூப்பராக உருண்டை வந்து உடையாமல் குழம்பு சூப்பராக இருக்குங்க. நான் நம்ம சேனலில் ஏற்கனவே பருப்பு கோலா உருண்டை குழம்பு வந்து வேறு மெத்தடில் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். வாங்க இப்போ உருண்டை உடையாமல் பருப்பு கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்துக்கிட்டேங்க. இது கூட 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் நம்ம வந்து தனியாக ஊற வச்சுக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இது கூட ஒரு 4-5 பல் வந்து பூண்டு